அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு பர்சன் சொல்ல முடியாது. அவர் யூஸ் பண்ண அந்த இன்ஸ்ட்ருமெண்டலும் அவரோட வாய்ஸும் என்னென்னைக்கும் நம்மள நினைக்க வச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு மனுஷனை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். Okay. ஒரே சூரியன் ஒரே சந்திரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இசைக்கு அரசன் நம்ம இளையராஜா அவரை பத்தி தான் இன்னைக்கு இந்த செக்மெண்ட்டை நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் இளையராஜா அப்படிங்கிற ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட எப்போ பிறந்தாரு வளர்ந்தாரு அது நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஜஸ்ட் அவரோட சாங்ஸ் நம்மள எவ்வளோ ஹோல்ட் பண்ணி ஹீல் பண்ணுது, அவரோட வாய்ஸ்ல இருக்க சோல் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கறத பத்தி நான் பேச போறேன். அதை பத்தி மட்டும்தான் இன்னைக்கு போக போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இளையராஜா அப்படிங்கிற ஒரு பர்சன் அன்னக்கிளி அப்படிங்கிற மூவில இருந்து பஞ்சு அருணாச்சலம், ஜஸ்ட் அவரோட ஒரு ப்ரொடியூசர், அந்த மூவியோட ப்ரொடியூசர் அவர் தான் பஞ்சு அருணாச்சலம் அப்படிங்கிறவர். அவரு நம்பிக்கையவே இல்லை இளையராஜாவை உள்ள கொண்டு வரதுக்கு, அவருக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா புதுசா ஒரு பையன் வந்திருக்கானே 1976, அதுக்கு முன்னாடி அவர் பண்ணதெல்லாம் நான் சொல்றேன். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஒரு அன்னக்கிளி மூவில அவரோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான். ஞானப்பிரியா இருக்கீங்களா? சொல்லுங்க முகில். உங்களுக்கு இளையராஜாவை பிடிக்குங்களா? பிடிக்காதுன்னு ஏரங்கன் தான் பிடிக்குமா? ஆமா. ஏன் இளையராஜாவை பிடிக்காதுன்னு சொல்றீங்க? பிடிக்காதுன்னு எனக்கு என்னன்னு தெரியல. அவரை அப்போத்துல இருந்தே பிடிக்காது. லைக் நிறைய விஷயங்கள்ல அவரை அவரு பார்த்ததுல இருந்துதான் எப்படி அவரு மேடையில பேசுறத வச்சா இல்ல அவரோட பாடல்களை வச்சா? அவரு நடந்துக்கிற அந்த ஆட்டிடியூட், எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நம்மளோட ஆட்டிடியூட்ல வந்து ரொம்ப கவனம் இருக்கணும். ஆமா, அந்த ஒரு ரீசன்னாலேயே அவர் பிடிக்காது. அட் த சேம் டைம் எனக்கு ரஹ்மான் சாங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ரஹ்மானோட கேரக்டர் வைஸ் உங்களுக்கு அது பிடிக்கலாம், ஏன்னா அது அவர் அமைதியா இருக்கு. இல்ல மியூசிக் நான் சொல்றேன். மியூசிக்கும் ஓகே, ஏன்னா அவரோட மியூசிக் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆனா இளையராஜா ஏன் இவ்வளவு கர்வமா இருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் ரொம்பலாம் அவரை பத்தி நான் அவர் ஏன் அப்படி இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்லல. ஜஸ்ட் ஒரு 10 படம் பண்ணிட்டு நான் 10 படத்தோட குவைட் ஆயிடுவேன், நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிற இடத்துல இளையராஜாவோட சின்ன சின்ன அவர் கோவத்துல பேசுற அந்த வேர்ட்ஸை மட்டும்தான் பெருசா நியூஸ்ல போட்டு அதை பெருசா பண்றாங்களே தவிர அவரு ஏன் அப்படி பேசுறாரு, ஏன்னா கிட்டத்தட்ட அவரு 1000 படத்துக்கு மேல அவர் பண்ணிட்டாரு. 1000 படத்துக்கு மேல அவர் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட எவ்வளவு சாங்ஸ் இருக்கும் ஒரு படத்துக்கு, மினிமம் எடுத்தாலும் 6 சாங்ஸ் அவர் போட்டிருக்காரு. அவ்வளோ பண்ண மனுஷன் ஏன் அப்படி இருக்க கூடாதுன்னு நான் கேக்குறேன். அவர் ஒரு வார்த்தை நான் ஒரு சுருக்குற ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது ஏன்னு கேக்குறேன். அவர் அமைதியாவே இருக்கணுமா? கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, இசை அப்படிங்கறது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம். கரெக்டா? சோ அது வந்து நம்ம கேக்குறதுனால மட்டும்தான் அவங்க அந்த பிளேஸ்ல இருக்காங்க. அப்படிப்பட்ட இசைய வந்து யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்லக்கூடாது. யூஸ் பண்ண கூடாதுன்னு நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ண கூடாதுன்னு அவர் சொல்லவே இல்லை. யூஸ் பண்ண கூடாதுன்னு அவர் எங்கேயுமே அந்த மாதிரி சொல்லல. நான் என்னால உருவாக்குன ஒரு இசைய என்னோட கிரெடிட் இல்லாம நீங்க எங்கேயும் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. உங்களோட பேரை வேற ஒரு இடத்துல உங்களோட பெர்மிஷன் இல்லாம யூஸ் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருமோ, அவரு தன்னால உருவாக்குன ஒரு இசைய இன்னொரு இடத்துல ஒரு பொது மேடையில என்கிட்ட கேட்காம போடாதீங்கன்னு சொல்றாரு. புரியுதுங்களா? இளையராஜாவோட ஒரு சின்ன ஒரு டிஃபைன் தான். அதுக்காக நான் மத்தவங்களெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். இளையராஜா கொஞ்சம் அதிகமா பேசுறாருதான், இல்லைன்னு சொல்ல. அறிவு மேடையில போயிட்டு அறிவு இருக்கா, என்ன பண்ற, அதெல்லாம் கேக்குறாருதான். வயசாயிடுச்சுங்கிறதுனால அது அவரோட கேரக்டர்ல கொஞ்சம் மாறினதுதான். அதுக்காக அவரோட இசையை நம்ம என்னைக்குமே பிடிக்காதுன்னு சொல்லிடவே கூடாது. ஏன்னா அது பல பேரை ஹீல் பண்ண ஒரு மெடிசன் இப்ப வரைக்குமே. நீங்க கேட்டிருக்கீங்களா இது வரைக்கும் இளையராஜா சாங்ஸ்லாம்? கேட்டிருக்கேன், நிறைய கேட்டிருக்கேன். எப்படி உங்களுக்கு அந்த இளையராஜா சாங்ஸ், இதுதான் இளையராஜா சாங்ஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு மைண்ட் ரெஜிஸ்டர் ஆன ஈவெண்ட் இதெல்லாம் ஞாபகம் இருக்கா இது வரைக்கும்? எனக்கு வந்து இந்த
அப்படி ரெஜிஸ்டர் ஆனதுன்னு சொல்ல முடியாது. ஆனச்சுன்னு நான் கேட்கல. அது எப்படி உங்களுக்குள்ள இது இளையராஜா பாட்டா, ஓ எப்படி கேட்டிருக்கலாம்னா, நீங்க இது வரைக்கும் ஹியர் பண்ணது உங்க அப்பா அம்மா யாராவது வீட்டுல கேசட்ல அந்த மாதிரி போட்டு கேட்டிருக்கலாம்ல, அந்த மாதிரி உங்களுக்கு நடந்தது நான் கேக்குறேன். நோ, அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்ததில்ல. சூப்பர். வேற யாரு இருக்கா? எங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. ரக்ஷா இருக்கீங்களா? என்ன அவங்களும் வெளில, என் ஆபீஸ் பொண்ணுன்னு சொன்னனே வெளில போயிட்டாங்க. இவ்வளவு பயம் போல பேசுறதுக்கு. சரி, ஓகே முகில். ஆக்சுவலா நீங்க இவ்ளோ பேசுறீங்கல்ல, உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் அவருடைய இசைகள் வந்து ஹீல் பண்ணிருக்க, எந்த விதத்துல சொல்றீங்க? ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான டேஸ்ட் வந்து மியூசிக்ல இருக்கும். எனக்கு இளையராஜா இசைன்னு பிடிக்கல, இளையராஜா இசை மட்டும் நான் சொல்லல, எனக்கு எல்லா இசையுமே பிடிக்கும். ஈவன் ஏஆர் ரஹ்மானோட இசையில இருந்து ஜிவிபி, யுவனோட, எப்படி இளையராஜா அப்ப உள்ள ஒரு ஹீலரோ ஃப்ரெஷ் பீட்டோ, அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜாவும் அதே மாதிரிதான். யுவன் சாங்கும் பிடிக்கும். உங்களுக்கு சில மியூசிக் டைரக்டர் தெரியாம கூட இருக்கலாம். எஸ் ஏ ராஜ்குமார் தெரியுங்களா? எஸ் ஏ ராஜ்குமார் இருக்காரு, பரத்வாஜ் இருக்காரு, மணி சர்மா இருக்காரு, இந்த மெலோடி கிங்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அது யாருன்னு தெரியுமா? மெலோடி கிங் அப்படிங்கிற ஒரு மனுஷன். வித்யாசாகர். வித்யாசாகர் மெலோடியில ஒரு பெரிய எடுத்தப்பட்டிருந்தாரு. அவரோட ஒரு சாங் நான் என்ன சொல்றேன், காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன் அப்படின்ட்டு ஒரு பாட்டு ஞாபகம் வந்துருச்சா? இயற்கை அப்படின்ட்டு ஒரு படம். அந்த படத்துல அவரு அது மாதிரி அவர் எவ்வளவோ பாடல்கள் போட்டிருக்காரு. உன் சமையல் அறையில் நான் உப்பா சர்க்கரையா அந்த பாடல். அது மாதிரி அவர் மெலோடியில வித்யாசாகர் அப்படிங்கிற ஒரு மனுஷன் புகழ் பெற்றிருந்தாரு. மலையாளியானா அவரோட வர்றது மூவிஸ் அதிகமா வராததுனால அவரோட பேசும் பொருளா ஆகாம போயிட்டாரு அப்படிங்கிறது எனக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி இப்போ உள்ள ரீசெண்டான மியூசிக் டைரக்டர்னா சென்ட்ரால்டன் இருக்காரு, ஏன் அனிருத் இருக்காரு. அனிருத்தோட பீட்ஸ் நிறைய இருக்கு. ஒரு மோட்டிவேஷனல் சாங்ஸ்னு சொன்னா அனிருத்துக்கு பெரிய இடம் இப்போ இருக்கு. ஆனா நான் இப்ப இங்க பேச வந்தது இளையராஜா. எனக்குள்ள இளையராஜா எப்போ வந்தாரு அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். இன்னும் ரொம்பலாம் இல்ல, சின்ன வயசுல இருந்து என் வீட்டுல ஒரு கேசட் இருந்துச்சு, ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி. அதுல எங்க அப்பா எப்பொழுதும் அந்த கேசட், அந்த ரோலர் இருக்கு தெரியுங்களா, ஒரு மாதிரி இழுத்தா அதுல பட்டம் காத்தாடலாம் விடுவாங்க, அந்த மாதிரி இருக்கிற ஒரு இதுல ஒரு டேப் ரெக்கார்ட்ல ரீவைண்ட் பண்ணி போட்டு தேய்ச்ச பாடல்கள்ட்டு இருக்கு கொஞ்சம். ஓகேவா? அந்த பாடல்கள்ல சில இது நான் சொல்றேன், என்னன்னு கேக்குறீங்க? என் நண்பர்கள்லாம் ஏதாவது பேசுறீங்களா? அந்த மாதிரி நிறைய இருக்கு. எனக்கு ரொம்ப போட்டு அடிச்சு தேய்ச்சி ஒரு பாட்டு அப்படின்னா ராசாத்தி ஒண்ண கேட்டிருக்கீங்களா? ராசாத்தி ஒண்ண காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மானே ஒன்ன தேடுது. இந்த பாட்டு எனக்கு ஒரு கோர் ஃபேவரட், ரொம்ப பிடிக்கும். ஏன்னா விஜயகாந்த் வந்து ரொம்ப அந்த ராதாக்காக ரொம்ப இறங்கி போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நேரத்துல அந்த பாட்டு பாடுவார். ஒரு ஏக்கத்தான பாடல்களா இருக்கும் இந்த பாட்டு. இந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்கப்போ ஒரு நாள் ஃபுல்லா ஓடி அலைஞ்சி காஞ்சி போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஹெட்செட் எடுத்து மாட்டிட்டு கேட்கிற பாடல்கள்ல முதல் பாடல் இது. ஏன்னா இது அப்பையில இருந்து நான் கேட்டுட்டு வர்றதுனால. இந்த மாதிரி நான் நிறைய சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சாங் போயிட்டு வந்துடலாம். ஓகே. நான் உங்க ஆர்ஜே முகில். நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிறது டிசி லைவ். வி கேர், வி ஷேர், வி ஆர் ஆன் ஏர். நம்ம இப்ப என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா இளையராஜாவோட ஸ்டோரி அண்ட் அவரு நமக்கு கொடுத்த பாடல்களை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதன் வழியா நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தது, நான் எனக்கு பிடிச்ச, நான் எப்படி இளையராஜா அப்படிங்கிறது இவரோட பாடல்கள் இதுதான் தான் அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கறத நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பாடல்கள் இப்ப கூட ஓடுச்சுல ராசாத்தி ஒண்ணு, அந்த பாடல்கள்லாம் எனக்கு இவ்வளவு பிடிக்கும் அப்படின்ட்டு நான் சொன்னேன்.
அவரை பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, ஜஸ்ட் எப்படி அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழையிறாரு அப்படிங்கிறது. அன்னக்கிளி படம்னு சொன்னேன். அன்னக்கிளி 1976ல அன்னக்கிளி அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலியமா தான் அவரு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு மியூசிக் டைரக்டரா வராரு. அதுக்கு முன்னாடி தெலுங்குல கிட்டத்தட்ட 200 படத்துக்கு மேல மியூசிஷியனா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் லைக் கீபோர்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் வயலின் பிளேயர், அந்த மாதிரி மியூசிஷியனா ஒர்க் பண்ணியிருக்காரு. முதல் முறையா அன்னக்கிளி அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலியமா தான் அவருக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு ஒரு போஸ்டிங் கிடைக்க வந்துச்சு. அன்னக்கிளி படத்துல என்ன பாடல்கள்? பஞ்சவர்ணாச்சலம் அப்படிங்கிறவர் தான் அதோட ப்ரொடியூசர்னு சொன்னேன். நம்பிக்கையே இல்லாம தான் இந்த பையனா ஏதோ ஒன்று புதுசா பண்ணுவான். அந்த காலகட்டத்துல எம்எஸ்வி அந்த அவங்கெல்லாம் இருக்கிற பீரியட்ல உள்ள வராரு. அப்போ இந்த பையன் ஏன்பா எம்எஸ்விலாம் இருக்கிறப்போ ஏன் இவர் புது பையன், அவரே போட்டுக்க சொல்லிக்கலாமே அப்படிங்கிறப்போ அந்த பஞ்சவர்ணாச்சலம் அப்படிங்கிற மனுஷன் தான் பரவாயில்ல இளையராஜா, சாரி அவரோட பேரு ராசையா. அவரோட பேர் அப்போ ராசையா, அதுக்கப்புறம் மருவிதான் இளையராஜா அப்படிங்கிறது கிடைச்சது. அவருக்கு பேர் வந்துச்சு. இளையராஜா வரட்டும், அவர் பண்ணட்டும் அப்படின்ட்டு அந்த மனுஷன் தான் சொல்லியிருக்காரு. வந்த உடனே அவரு கொடுத்த பாடல் மச்சான பாத்தீங்களா மழவாழ தோப்புக்குள்ள அப்படின்னு ஒரு பாட்டு. இப்போ வரைக்குமே அதோட பீட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நல்லா கேட்டு பாத்தீங்கன்னா அதோட உள்ள இருக்கிற இன்ட்ரோல் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான பீட்டா இருக்கும். மச்சான பாத்தீங்களா மழவாழ தோப்புக்குள்ளே அப்படின்ட்டு அந்த பீட் அவ்வளோ ஒரு எடுத்த முதல் பாட்டிலே பட்டி தொட்டி எங்கும். அப்போ இப்போ இருக்கிற மாதிரி இன்டர்நெட்டோ ப்ரௌசிங்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போலாம் ஒரு பாடல் வரத்துக்கு முன்னாடியே லீக் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு லிரிக்கல் வீடியோ மாதிரி வந்துடுது. ஒரு லிரிக்கல் வீடியோ மாதிரி படம் வரத்துக்கு முன்னாடியே எப்படியாவது ஒரு வழியில அந்த பாடல்களை நம்ம கேட்டுடுறோம். அப்போ இருக்கிற காலகட்டத்துல இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனா அவரு அப்ப கொடுத்த அந்த பாடல் மச்சான பாத்தீங்களா மலவாழ தொப்புக்குள்ள, அந்த பாடல் கிராமியத்திலிருந்து மெட்ராஸ் எல்லா இடத்துலயும் கலக்குன ஒரு பாடலா அந்த மச்சான பாத்தீங்களா அப்படிங்கிற பாட்டு மாறிச்சு. அதுக்கப்புறம் அவரோட வாய்ஸ்ல மட்டும் அதுல இன்னொரு பாட்டு இருக்கு. அதுலயே சரணம்லாம் ஒரு நதியோடு உறவானன்ட்டு அதுக்கு முன்னாடி இன்ட்ரோல்ல நதியை வச்சு கடன் கடன் நதியை வச்சு சொல்லியிருப்பாரு. அப்புறம் கனவோடு அப்படிங்கிற 2வது சரணத்துல அப்படி ஒரு ஆரம்பிச்சிருப்பாரு, கனவோடு சில நாள் நனவோடு சில நாள் அப்படின்ட்டு. அவரு ஃபர்ஸ்ட் உள்ள வந்த உடனேயே நான் இந்த இடத்த தக்க வச்சுக்கணும் இளையராஜா அப்படிங்கிற, நான் இந்த இடத்த தக்க வச்சுக்கணும் அப்படின்ட்டு பல போராட்டம் பண்ணி தான் அந்த பாடல்களை உருவாக்கி இருக்காரு. அவர் வாய்ஸ்ல வந்த பாட்டு அப்படின்ட்டு எனக்கு மோஸ்ட் க்ளோஸ் ஃபேவரட்ஸ்னு கொஞ்சம் சாங்ஸ் இருக்கு. அதை நான் இப்ப சொல்றேன். சொல்றது மட்டும் இல்ல, உங்களுக்காக நான் பாடியும் காட்டுறேன். ஏன்னா நான் பாடி பழகிட்டேன். கிட்டத்தட்ட இளையராஜா அப்படிங்கிற மனுஷன் 380க்கும் மேல தன்னோட வாய்ஸ்ல பாட்டு பாடியிருக்காரு. சொல்ல போனா அவரோட வாய்ஸ் ஒரு ஒரு ஒரிஜினல் சிங்கர் பாடியிருப்பாரு. இப்போ ரீசெண்டா சொல்ல போனா நான் கடவுள் அப்படிங்கிற ஒரு படத்துல பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அது ஒரிஜினலா படத்துல இருக்கிறது யாரு பாடினா மதுபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு மனுஷன் தான் பாடியிருக்காரு. ஆனா அந்த பாட்டை ரமணமாலை அப்படிங்கிற ஒரு தொடர்ல இவரு பாடியிருப்பாரு. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் என்னையே அப்படின்ட்டு ரமணமாலையில இளையராஜாவோட வாய்ஸ்ல அது இன்னொரு ஒரு அந்த அந்த கோர் ஆஃப் பியூட்டி ரொம்ப அருமையா இருக்கும். உள்ள போய் ஏதோ பண்ணும். அதுதான் இந்த இளையராஜா வாய்ஸ்ன்னு, அந்த இளையராஜா வாய்ஸ் அப்படின்னு சொன்னாலே உள்ள போய் ஏதோ பண்ணுதுடா மச்சான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இதுதான் சொல்ல முடியுது. எடுத்த உடனேயே அவரு உள்ள வந்துட்டு ஒரு பாடல் இளையராஜா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அதிகமா ஞாபகம் வருது சோக பாடல்கள். அவரோட வாய்ஸ்ல அதிகமா வந்தது சோக பாடல்கள் அப்படின்னு தான் எடுத்துக்கோம். ஆறும் அது ஆழம் இல்லை அப்படின்ட்டு முதல் வசந்தம் அப்படிங்கிற ஒரு படத்துல இருந்து பாடியிருக்காரு. ஆறும் அது ஆழம் இல்லை, அது சேரும் கடலும் ஆழம் இல்லை, ஆழம் எது ஐயா அந்த பொம்பள மனசு தாய்யா அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு ஃப்ரெஷ் பீட்டா, என்னடா சோகமாவே என் வாய்ஸ் நினைச்சிட்டீங்களா, அப்படிலாம் கிடையாது, ஃப்ரெஷ்ஷாவும் நான் இருக்கிறேன்டா அப்படின்ட்டு இருக்கிறது தான். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா அப்படின்ட்டு
ஃப்ரெஷ்ஷாகவும் என்னால் குத்தாகவும் பாட முடியும் அப்படின்ட்டு பாடின பாட்டு தான் இந்த பாட்டு. அது மட்டும் இல்லாம ரெட்ரோ ஸ்டைல்ல ஒரு கிளாசிக்கல் ரெட்ரோ ஸ்டைல்லயும் இளையராஜாவோட வாய்ஸ்ல இதயம் படத்துல இருந்து ஒரு பாட்டும் இருக்கு. என்ன பாட்டு? ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லை காஞ்சி போச்சிடா, இந்த ஊரும் பிடிக்கலே உலகம் பிடிக்கலே போது போரிடா அப்படின்ட்டு. இப்போ நம்ம இதுல சரண்யா அப்படின்னு ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட கேக்குமா? சரண்யா இருக்கீங்களா? ஜஸ்ட் அ காலர். சரண்யா இருக்கீங்களா? மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. ஹாய், இருக்கீங்களா? உள்ள இப்பதான் ஜாயின் ஆகிருக்கீங்க. அவங்க ஏதோ பிஸி ஒர்க்ல இருக்காங்க போல. நம்ம இளையராஜோட வாய்ஸ்க்கே போயிடலாம். அவங்க எப்போ ஆன் பண்ணிட்டாங்களோ அப்போ அவங்க கிட்டே அதே கேள்வி கேட்டுருவோம். இன்னும் பிரச்சனைலாம் இல்லை. அதுக்கப்புறம் இளையராஜா ஒரே படத்துல என்ராசாவின் மனசலே அப்படிங்கிற ஒரு படத்துல எழுதின பாடல்கள் பாடின பாட்டு தான் பெண் மனசு ஆழமன்னு ஆம்பளைக்கு தெரியும், அது பொம்பளைக்கும் புரியும் அப்படின்ட்டு ஒரு பாட்டு. சோழ பசங்களியே அப்படின்னு ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் குயில் பாட்டு, அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு. குயில் பாட்டு ஓ வந்ததென இளமானே அப்படின்ட்டு ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. இது மாதிரி ஆகாய தாமரை அலைகள் வந்தது, ஊரெல்லாம் உன் பாட்டு தான், மாதுளங்கனியே, அந்த வானத்தை போல, இது மாதிரி அவரோட வாய்ஸ்ல வந்த எப்பிக்கான சாங்ஸ்லாம் இப்போ வரைக்கும் எவர் கிரீனா எல்லாரோட பிளேலிஸ்ட்லயும். இளையராஜா அப்படின்னு சொன்னா அவரோட பிளேலிஸ்ட்ல இந்த பாடல்கள்லாம் அடங்காம இருந்ததே இல்லை. வள்ளி வள்ளி என வந்தாய் மணி அந்த பாட்டு. அப்புறம் மணியே மணிக்குயிலே, மணியே மணிக்குயிலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். மணியே மணிக்குயிலே மாலை இளங்கதிரழகே அப்படின்ட்டு அந்த பாட்டு. அப்புறம் நான் ஏரிக்கரை மேலிருந்து ஒரு கல்யாணம் ரொம்ப அதிகமா இப்போ அவ்வளவா இல்ல, ஒரு 2000ல இருந்து நான் ஒரு 2K கிட் தான். அப்போ நான் பார்த்து வளர்ந்ததுல இருந்து கல்யாண வீடு ஏதாவது ஃபங்க்ஷன் வீடுனா அந்த வீட்டுல இளையராஜாவோட மெட்டுக்கள் ஒலிக்காம இருந்தது கிடையாது. நான் ஏரிக்கர மேலிருந்து இட்டு ரச பார்த்திருந்து எங்கி எங்கி காத்திருந்த காணல அப்படின்ட்டு அந்த பாட்டு. அதுக்கப்புறம் தென்றல் வந்து தீண்டும் போது அவதாரம் படத்துல இருந்து ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, இந்த பாட்டுலாம் எனக்கு இப்போ வரைக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சாங்ஸ். அதுக்கப்புறம் என்னடா எடுத்தோடனே நீ இப்போ என்னோட ஸ்பாட்டிஃபை போன உடனே ஒரு பாட்டு கேட்பேன். 2 பாட்டு. அதுல ஒன்னு இளையராஜா வாய்ஸ்ல, இன்னொன்னு இளையராஜா பாட்டு. அது என்னன்னா அது ஆனா சோகமான பாடல் தான். வானு இருந்த சோலையிலே அப்படின்ற ஒரு பாட்டு. வானு இருந்த சோலையிலே, அது ரொம்ப ஒரு மாதிரி அழுக வச்சிரும் அந்த பாட்டு. அதுவும் நைட்ல எல்லாம் கேட்டுட்டா முடிஞ்சு கதை, அழுதுட்டு தான் இருக்கணும். அழுக ஒரு சைடு அப்படியே அழுக போயிட்டு இருக்கோம், ஹெட்செட்டை மாட்டிட்டு. வாழ்வான வாழ்வெனக்கு வந்ததென நான் இருந்தேன், பாடாத நாளில் எல்லாம் பார்த்தவர்கள் கூறவில்லைன்ட்டு வரும். அந்த 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 சரணம் கேக்குறப்போ உள்ள போய் அப்படியே நெஞ்ச புடிச்சு யாரோ வச்சு புழியிற மாதிரி இருக்கும் அந்த பாடல்கள்லாம். அவ்வளோ ஒரு ஹார்ட்கோரான பாட்டு. அவர் வாய்ஸ்ல எனக்கு ரொம்ப டக்குன்னு கேட்டோன்னே ஒரு சந்தன காட்டுக்குள்ளே அப்படின்ட்டு ஒரு பாட்டு. ரொம்ப ஃபிளாட்டான மியூசிக், ரொம்ப ஃபிளாட்டா இருக்கும். ஒரு சந்தன காட்டுக்குள்ளே ஒரு சந்தீரன் பாடலையே அப்படிங்கிற ஒரு பாட்டு அவர் பாடியிருப்பாரு. அது என்ன, இளையராஜாவோட பாட்டுல அவரோட கம்போஸ் பண்ணி மட்டும்தான் பாடிட்டு இருக்காரா அப்படின்லாம் இல்ல. அவரோட பசங்க இருக்காங்களே, அவங்களுக்கு 3 பசங்க. கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, மறைந்த பவதாரணி அவங்களும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சிங்கர். அவங்க மியூசிக் பண்ணாலும் ஆனா ஒரு நல்ல ஒரு சிங்கர். அவங்க பாட்டு நான் ஒண்ணு சொல்றேன். ஒளியிலே தெரிவது அப்படின்ட்டு ஒரு பாட்டு, அது இளையராஜாவோட தான். கார்த்திக்கும் பவதாரணியும் சேர்ந்து பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. அந்த பாட்டுல ஒரு மேடையில கார்த்திக் சொல்றாரு, இந்த மாதிரி அந்த ஒளியிலே தெரிவது அந்த பாட்டை நான் சிம்பிளாவே பாடிருக்கலாம். ஒளியிலே தெரிவது தேவதையா அப்படின்னு என்னால அந்த பாட்டை நான் பாடணும்னு தான் இருந்தேன். ஆனா இந்த பாட்டுக்கு அந்த இடத்துக்கு இப்படி ஒரு பாஸ் கொடுக்கணும். எப்படி அந்த பாஸ்னா, ஒளியிலே தெரிவது
தேவதையா அப்படின்னு அந்த ஒரு சின்ன சின்ன பாஸ் இளையராஜா தான் விட்டாராம். இளையராஜா நீ இது பாடு, வெயிட் பண்ணு, அடுத்து பாடு, வெயிட் பண்ணு அப்படின்ட்டு அந்த பாஸ். ஏன்னா அவரு அந்த சீனை படிக்கிறாரு. இளையராஜா அப்படிங்கிறவர் ஒரு மியூசிக் டைரக்டரா மட்டும் இல்லாம டைரக்டர் இடத்துல இருந்து இந்த பாட்டு இந்த இடத்துல இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணா மக்களுக்கு இப்படி சேரும் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன் மைண்டுக்குள்ள வச்சு அப்லோவ் பண்ணியிருக்காரு அந்த பாட்டுக்குள்ள. பவதாரணி அப்படிங்கிற சிங்கரை சொன்னேன். யுவன் சங்கர் ராஜா படத்துல கிட்டத்தட்ட ஒரு நிறைய பாட்டு பாடியிருக்காரு. கடைசியா எனக்கு ரொம்ப யுவனோட படத்துல, யுவன் மியூசிக் பண்ண படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுல, யுவன் படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கு. அதை நான் கடைசியா போறப்ப சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. இன்னும் சொல்லிட்டு இருந்தேன்ல யுவன்ல அவர் என்ன பாட்டு பாடியிருக்காரு அப்படின்ட்டு. ஜஸ்ட் நம்ம காட்டுல மழை பெய்யுது அப்படின்ட்டு ஒரு பெப்பியான ஒரு சாங். நம்ம காட்டுல மழை பெய்யுது, நம்ம பாட்டுல சுதியருது அப்படின்ட்டு ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. அப்புறம் பருத்தி வீரன் படத்துல அறியாத வயசு புரியாத மனசு, அதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். அமைதியா ஒரு இடத்துல அப்படியே சிறையில வச்சா கூட இந்த பாட்டு கேட்டுட்டு அப்படியே சந்தோஷமா இருக்கலாம் போல இருக்கும். நான் இருக்கணும்லாம் சொல்லல, அப்படி இருந்தாலும் அந்த பாடல் கேட்கிறப்போ நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் மச்சான் மச்சான் சிலம்பாட்ட படத்துல மச்சான் மச்சான் உன் மேல ஆசை வச்சான் அப்படின்ட்டு ஒரு பாட்டு. இந்த பாடல்கள்லாம் எனக்கு ரொம்ப இவனோட மியூசிக்ல வந்த ஒரு நல்ல பாடல்கள் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். இளையராஜா அப்படிங்கிற ஒரு மனுஷன் நாட்டுப்புற இசையிலையும் கலக்கியிருக்காரு, கர்நாடக இசையிலையும் கலக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரீசண்டா சிம்பனி இசை, சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா, ஒரு வயலின், செல்லோ, இல்ல கீபோர்டிஸ்ட், அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தன்னோட கைகளால எழுதி ஒருத்தவங்களுக்கும் அதை ஃபாரின்ல இருக்கிற மனுஷங்க எல்லா ஒரு ஸ்பெஷலான ஒரு டாப்ல இருக்கிற மியூசிக் ஆர்டிஸ்ட கூப்பிட்டு லண்டன்ல இந்த சிம்பனிய அவரு இந்தியாவிலிருந்து முதல் ஆளா போய் அங்க அரங்கேற்றாரு. அரங்கேற்றி பெருமையும் நமக்கு சேர்த்துட்டு வராது. முடிச்சுட்டு வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நான் வெறுங்கால பண்ணைப்புறத்துல பிறக்கிறப்போ ஜூன் அவரோட பர்த் நான் சொல்ல வந்தேன்ல, ஜூன் 3ஆம் தேதி அவர் பிறக்கிறாரு. ஜூன் 3ஆம் தேதி பிறந்து 1943 ஜூன் 3ஆம் தேதி அவர் பிறக்கிறாரு. எங்கன்னா பண்ணைப்புறம் அப்படிங்கிற இப்போ தேனி மாவட்டத்துல இருக்கிற ஊர்ல. ஆனா நாளடைவுல அவரு ஜூன் 3ஆம் தேதி என்னோட பர்த்டே டேட் இல்ல, அதுக்கும் நாள் ஜூன் 2ஆம் தேதின்னு அவர் மாத்திக்கிறாரு. ஏன் மாத்திக்கிறாரு அப்படின்னா, ரொம்ப நாள் ஏன் மாத்திக்கிறாரு, அவருக்கு இசைஞானி அப்படிங்கிற விருது கொடுத்த ஒரு அங்கீகாரம் கொடுத்த கலைஞரோட பிறந்த நாளும் அவரோட பிறந்த நாளும் ஒன்னா இருக்கு. கலைஞரோட பிறந்த நாளும் 3ஆம் தேதி தான், இசைஞானி நம்ம இளையராஜாவோட பிறந்த நாளும் 3ஆம் தேதி தான். அப்படிங்கறதுனால கலைஞரை ஹானர் பண்ற விதமா தான் அவரு 2ஆம் தேதிக்கு அந்த பர்த்டேட்டை அவர் மாத்தி இப்போ வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காரு. முதல்ல பிறக்கிறப்போ அவரோட பெயர் ஞான தேசிகன் அப்படின்ட்டு தான் இருக்கு, அவங்க அப்பா வச்ச பேரு. அதுக்கப்புறம் ஸ்கூல் போய் சேர்க்கிறப்போ ராசையா அப்படிங்கிற பேர் மாறுது. அதுக்கப்புறம் இப்பதான் நம்ம எல்லாருமே அவரை இளையராஜா அப்படின்ட்டு கூப்பிடுறோம். ராசையா அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு அவரு அவங்க அண்ணன் பாவலர் வரதராஜன் அப்படிங்கிற வச்சுட்டு பாவலர் பேண்ட் அப்படின்ட்டு கச்சேரி நடத்துறாரு. தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லா எங்கெங்கயோ போய் கச்சேரி நடத்துறாரு. அதன் வழியாக தான் அவர் மியூசிக் ஆர்டிஸ்டா தெலுங்குல இன்ட்ரோ ஆகி தெலுங்குல மியூசிக் ஆர்டிஸ்டா பண்ணி அதுக்கப்புறம் இப்போ அவருக்கு தமிழ்ல இவ்வளவு பாடல்கள், தெலுங்குல இவ்வளவு பாடல், மலையாளத்துல இவ்வளவு பாடல், ஹிந்தி எந்தெந்த லாங்குவேஜ்லயும் அவரு பயங்கரமா கலக்கிட்டு இருக்காரு. இவரு சிம்பனியை கத்துக்கிட்டவர் யாருக்கிட்டனா தன்ராஜ் அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் கிட்ட தான் சிம்பனியை கத்துக்கிறாரு. 1961 இருந்து 68 வரைக்கும் அவர் கச்சேரி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் தன்ராஜ் அப்படிங்கிற மாஸ்டர் கிட்ட சிம்பனி இசையை கத்துக்கிறாரு. வெஸ்டர்ன் கிளாசிக்கல் அந்த பீட்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் லண்டன்ல ட்ரினிட்டில, லண்டன் லாம்பேண்ட்ல படிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. நான் இப்பயும் ஒரு மாணவன் தான் அப்படின்ட்டு எல்லார்கிட்டையும் அவரு இப்போ வரைக்கும் எல்லா மேடையிலையும் சொல்லிட்டு தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் வாங்கின விருதுகள் அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்கமான விருதுகள் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 5 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. நேஷனல் அவார்ட்ஸ் பாடல்களுக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அவர் இது வரைக்கும் 5 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. தமிழ்ல சொல்ல போனா சிந்து பைரவி அப்படிங்கிற படத்துக்காக வாங்கியிருக்காரு.
இந்த மாதிரி எக்கச்சக்கமா அவர் அவார்ட்ஸ் குவிச்சிருக்காரு. கலைமாமணி அப்படிங்கிற விருது வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பத்மபூஷன், பத்ம விபூஷன், லதா மங்கேஷ்கர் அவார்டு, டாக்டரேட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பத்ம விபூஷன் இளையராஜா அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் இவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. முதலா ஸ்டீரியோ டைப் அப்படிங்கிற ஒரு, இதுக்கு முன்னாடிலாம் மோனோல தான் கேட்டுட்டு இருப்போம் எல்லாருமே. மோனோ அந்த இதுல தான் இருக்கும். பெருசா அந்த அளவுக்கு பிரிக்கிற மாதிரி எல்லாம் சாங்ஸ் இருக்காது. ஆனா இளையராஜா தான் பிரியா அப்படிங்கிற ஒரு படத்துல ஸ்டீரியோ டைப்பிங் மியூசிக்கா அவரு கொண்டு வராரு. ஓகேவா? அந்த படத்துல உள்ள பாடல்கள்லாம் ரொம்ப எப்படி இருக்கும்னா பீட்ஸ் தனியா வாய்ஸ் தனியா அப்படிங்கிற மாதிரி ஸ்டீரியோ டைப்பிங் ஒரு இதுதான். அதுக்கப்புறம் பஞ்சமுகி அப்படிங்கிற ஒரு கர்நாடக இசையை இவர் தான் உருவாக்குறாரு. பஞ்சமுகி அப்படிங்கிற ஒரு கர்நாடக இசையை அவரு தான் உருவாக்குறாரு கலைமாமணி இளையராஜா. கிட்டத்தட்ட 2005 தான் அவரு லைவ் கான்சர்ட்டே பண்றாரு. எப்போ உள்ள வந்தவர் 1976 இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து 2005 தான் அவரு ஒரு லைவ் கான்செப்டே நடத்துறாரு. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அந்த லைவ் கான்செப்ட் போகுது. அந்த கான்செப்ட்ல எக்கச்சக்கமான பாடல்கள் பாடியிருப்பாரு. அதுல ஒரு பாடல்களா இப்ப நம்ம கேட்க போறது, நீங்களே சர்ச் பண்ணி போடுறீங்களா? எனக்காக சந்தன காட்டுக்குள்ளே, அந்த ஒரு சந்தன காட்டுக்குள்ளே அந்த பாடல்களை போட முடியுமா? பாட்டை கேட்டு வந்துடலாம் வாங்க. ஹாய், நான் உங்க ஆர்ஜே முகில். நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிறது டிசி லைவ். வி கேர் வி ஷேர் வி ஆர் ஆன் ஏர். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, ரொம்ப நேரமா நான் இளையராஜா பத்தி பேசிட்டு இருந்தேன். அவர் பண்ண பாடல்களோட வரிகள் எல்லாம் நான் நல்லா சொல்லிட்டு இருந்தேன். அவர் எப்படி வந்தாரு, இப்போ சிம்பனி எப்படி பண்ணாரு, அவரு ராகத்துல கலக்கியிருக்காரு. ராகத்துல என்ன ராகங்கள்? மோகன ராகம் அப்படிங்கிற ஒரு ராகத்தை எடுத்துக்கிட்டு அதுல ஒரு அருமையான ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு. மோகன ராகம் பெருசா தெரியாது, நான் ஆனா சொல்றேன். மோகன ராகம், கண்ணன் ஒரு கை குழந்தை அப்படின்னு ஒரு பாட்டு. கண்ணன் ஒரு கை குழந்தை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரீதி கவுளை அப்படிங்கிற ஒரு ராகத்துல சின்ன கண்ணன் அழுகிறான். அந்த பாட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சின்ன கண்ணன் அழைக்கிறான், செல்ல கண்ணன் அழைக்கிறான் அப்படிங்கிற ரீதி கவுளை அப்படிங்கிற ஒரு ராகத்துல ஒரு பண்ண பாடல் தான் இது. இந்த மாதிரி ராகத்திலயும் அவரு நிறைய கலக்கியிருக்காரு. எனக்கு இளையராஜாவோட சோக பாடல்கள் எவ்வளவு பிடிக்குமோ அதே மாதிரி ராகங்கள் நிறைந்த ஒரு பாடல்கள்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராகங்கள் இல்லாம பாடல்களே இல்லை. ஆனா கர்நாடிகத்துல அந்த ஃபியூஷன்ல வர ரொம்ப கோரான ராகத்துல இருக்கிற பாடல்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் நான் ராகத்தை ஒரு பாடல்களை, இளையராஜாவோட பாடல்களை இவ்வளவு சொல்றேன்னா, நான் இதுக்கு முன்னாடி சூப்பர் சிங்கர் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் சூப்பர் சிங்கர் போய் அதை அட்டன் பண்ணி அங்க நான் அந்த அளவுக்கு பாட்டு கத்துக்கல அப்படிங்கிறதுனால என்னால அதுக்குள்ள நுழைய முடியல. 2 லெவல் நான் செலக்ட் ஆகி உள்ள போயிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் ராகங்கள் அதிகமா கேட்டதுனால அந்த அளவுக்கு நோட்ஸ் சரியில்லைப்பா, கடைசி நோட்ஸ் பிழைகளா இருக்கு, அதனால அடுத்து நீங்க பாட்டு கத்துக்கிட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் எனக்கு பாடல்கள் வழியா பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த மாதிரி சொல்றப்போ எனக்கு இந்த சங்கீத ஜாதி முல்லை அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்கு. அதுதான் நான் சூப்பர் சிங்கர்ல பாடினேன். சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை அப்படின்ட்டு ஒரு அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ராகத்தின் வழியா அதுல காதல் ஓவியம் அப்படிங்கிற ஒரு பாட்டுல அடுத்து ஒரு பாட்டு, அந்த பையனுக்கு கண்ணு தெரியாது அந்த நேரத்துல அந்த பாட்டு வரும். வெள்ளிச்சலங்கைகள் அப்படின்ற ஒரு பாட்டு ரொம்ப எஸ்பிபிக்கும் இளையராஜா அப்படிங்கிற ஒரு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 2 பேரும் அவ்வளவு பாடல்கள் இருக்கு. இளையராஜா கூட எஸ்பிபி அவ்வளவு பாட்டு வச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச மலேசியா வாசுதேவனோட வாய்ஸே ஒரு பெக்யூலியரான வாய்ஸ். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்னா கம்மா கரை ஓரம் அப்படின்ட்டு ஒரு பாட்டு இருக்கும். கம்மா கரை ஓரம் கண்ணு 2 தேடும், சும்மா ஒண்ணு பார்த்து சொக்கு பொடி போடும். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு. அந்த சரணம்லாம் போகிறப்போ நித்தம் ஒன்ன காணாம நீ நாளான எண்ணி நான் கூட கத்துக்கு ஆளான அப்படின்ட்டு அந்த சரணம் வரும். அருமையான ஒரு மியூசிக்கல் ஆர்கெஸ்ட்ரால தலைவனை கலக்கவே முடியாது. அடிச்சுக்க ஆளே இல்லை. அந்த
நாட்டுப்புற இசையில வெஸ்டர்னை கொண்டு வந்து அந்த ஒரு ஃபியூஷன் பண்ணி அந்த ஆர்கெஸ்ட்ரால மெயின்டைன் பண்றது. கிட்டத்தட்ட இளையராஜா அவ்வளோ லேயர் வச்சுதான் பாடல்கள் எல்லாம் உருவாக்க வரான். கிட்டத்தட்ட ஒரு 10-15 லேயர் இருக்கும் ஒரு பாடல் எடுத்துக்கிட்டோம்னா. தனித்தனியே கேட்க முடியும். ஒரு ஒரு லேயரும் அப்படி இருக்கும். ஒரு இளையராஜா சொல்ல போனா பல டேரக்டருக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுத்திருக்காரு. தருவம் இருக்குன்னு சொல்றீங்க, ஃப்ரீயா அத்தனை டேரக்டருக்கு மியூசிக் பண்ணி கொடுத்திருக்காரு, வாழ வச்சிருக்காரு. எத்தனை போவாரு, மியூசிக் பண்ணி கொடுத்துருவாரு, காசு பேமெண்ட் என்னப்பா, பேமெண்ட் பார்த்துக்கலாம், அப்பதானே வளர்ந்து வர அப்படின்ட்டு சொல்லிட்டு சிம்பிளா போயிடுவாராம். ஒரு படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக், சாங்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துட்டு. இப்போ இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு காசு வாங்குறாங்க, அப்போ பணமே வாங்காம அவ்வளவு டேரக்டருக்கு இளையராஜா பண்ணி கொடுத்திருக்காரு. இளையராஜா ஒரு பாடல் அமைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு சின்னத்தம்பி படத்தை எடுத்துக்கலாம். சின்னத்தம்பி அப்படிங்கிற ஒரு படத்துல ஒரு பாட்டு இல்ல, கிட்டத்தட்ட அதுல 6 பாட்டு இருக்கு. அந்த 6 பாட்டுல அரை மணி நேரம் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு மனுஷன். வெறும் அரை மணி நேரத்துல அதுல ஒரு பாடல்களும் பாடியிருக்காரு. அரை மணி நேரத்துல போவோமா ஊர்கோலம் அப்படிங்கிற ஒரு பாட்டு, இந்த மாதிரி எவ்வளவோ போவோமா ஊர்கோலம் அந்த பாட்டு, அந்த மாதிரி ஒரு 6 பாட்டு, அது எல்லாமே வெறும் அரை மணி நேரத்துல கம்போஸ் பண்ணி முடிச்சு அரங்கேற்றின பாடல்களாம் இளையராஜா. அது மாதிரி இன்னொரு வாலி கூட ஒரு பாட்டு, கமலும் இளையராஜாவும் இருக்காங்க, வாலி கிட்ட போயிருக்காங்க. இந்த மாதிரி என்ன பாட்டு அப்படின்ட்டு கேக்குறப்போ எப்பொழுதுமே தன்னனா தன்னனா அப்படின்னு மெட்டுக்கள் அமைப்பாங்க. தன்னனா சிங்காரவேலன் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக ஒரு பாட்டு. ஒரு அந்த சிங்காரவேலன் படத்துல எப்படி இருக்கும்னா, கை காலு எல்லா இடத்துலயுமே ட்ரம்ஸு, ஃப்ளூட்டு, எல்லா ஒரு செல்லோ எல்லாமே வச்சுட்டு ஒரு மனுஷன், கமல் வந்து ஃபுல்லாவே வாசிச்சுட்டு அவரே பாடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு மனுஷனை பாடுறதுக்கான ஒரு பாட்டு, அதுதான் சிச்சுவேஷன் சொல்லிட்டாங்க. அப்ப போயிட்டு கேக்குறப்போ தன்னன்னா தான் சொல்லுவாங்க. ஆனா அங்க மட்டும் ஜங்கு ஜாங்கு ஜாங் ஜாங்கு ஜங்க ஜாங் ஜங்க ஜங்க ஜாங் ஜாங் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னடா இது, தனநானன் தானே போடுவோம், இது என்ன புதுசா ஜனநானா ஜன ஜங்கு ஜங்கு ஜங்குட்டு வித்தியாசமா இருக்கே அப்படின்ட்டு 2 பேர் பேசிட்டு இருக்கிறப்போ, இல்ல இது மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்குதான் வாரி உட்காந்து எழுதணும், இந்த இதுக்கு நீங்க இந்த ராகத்துக்கு இந்த மெட்டுக்கு நீங்க எழுதினா போதும், ஆனா மெட்டுக்கு கரெக்டான வேர்ட்ஸ் அமையல எழுத்தாளர்களா வைரமுத்துவோ சரி, மேத்தாவோ சரி, வாலியோ சரி, சரியா அமையாத வரைக்கும் இளையராஜா கேட்டுக்கிட்டே இருப்பாராம். அதுக்கு கரெக்டான வார்த்தை அங்க மெட்டுல பொருந்தணும், அந்த வார்த்தை வர வரைக்கும் அவர் கேட்டுக்கிட்டே இருப்பாராம். அப்படி இருக்கிறப்பதான் நமக்கு அந்த பாட்டுல ஜக்கஜாகு ஜாகு தானே போடுறேன் அப்படின்ட்டு எழுதுன கடைசி 5வது முறை எழுதின அந்த பாட்டு தான் புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பட்டி பொண்ணு போடுச்சேன், எஸ்பிபி வாய்ஸ்ல இருக்கும். சூப்பரா இருக்கும், நம்ம ஜாலியா ஃப்ரெஞ்சு வே அப்படி ஒரு மாதிரி குத்தா இருக்கும் அந்த பாட்டுலாம், டான்ஸ் ஆடுற மாதிரி. நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், ஏன்னா இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள நான் என்னோட பாடல்களை உங்கள்கிட்ட பரிசாச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. இளையராஜா ஒரே ஸ்கேல் ஆஃப் பீட்ல பல பாடல்களை கொடுத்திருக்காரு நமக்கு. அதாவது ஒரே பீட் இருக்கும், அப்படிங்கிற 4/4 அப்படிங்கிற ஒரு ரொம்ப சின்ன பீட், அதுல அப்படின்ட்டு எவ்வளவு பாடல்கள், ஒரு மேஷப் மாதிரி பண்ணலாமா, நானே பாடுறேன் பாடல்கள் அதுல கேட்டுங்க, நான் பாடுறதையும் கேட்டுக்கோங்க. நீதானே நான் பாட நான் தோறும் காரணம், வா அன்பே பூஜை உண்டு, ஓ பிரியா பிரியா என் பிரியா பிரியா, மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே, தினம் தினம் உந்தன் தரிசனம் தவிக்கிறே மனமே, இன்ற அவனோட மனசு மல்லிகப்பு போல பொன்னானது, இன்று வந்த மயில் அதனால் எண்ணியது போல பூச்சூடுது, நீ பாதி நான் பாதி கண்ணே, குயில் பாட்டு ஓ வந்ததென இளமானே, ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும், உடனாளும் உடல் உயிராளும்
பிரியாத வரம் வேண்டும். சீவி சினுங்கெடுத்து பூவ முடிஞ்சு வந்த போது பொண்ணே, மாலை முடிஞ்சு வந்த பூவ ரசிக்க வந்த மாமன் நான் தானே. வா வா அன்பே பூஜை உண்டு, பூஜை கேட்க பூக்கள் உண்டு. வா வெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே, நினைத்தது யாரோ நீதானே. தினம் உன்னை பாட நான் தானே, தாளாட்டும் பூங்காற்று நான் அல்லவா. நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா, வருவாயோ வாராயோ ஓ நெஞ்சமே. இந்த மாதிரி இவ்வளவு பாட்டு ஒரே பீட்ல இருக்கு. அதுவும் இது ஒரு ஒரு லவ் சாங். இது எல்லாமே லவ்ல அடங்கின ஒரு காதல் பாடல்கள் தான். இது எல்லாமே ஒரே பீட்ல தான் அடங்கி இருக்கு. இதே மாதிரி நம்ம லவ் பீட்டை கேட்டோம்ல, இதே மாதிரி 6/8லயும் அட்டிப்பாட்டும் நம்ம தலைவர் கலக்கியிருக்காருல. ரெட்ரோ ஸ்டைலையும் தலைவன் கலக்கியிருக்கான், கர்நாடக இசையிலையும் நான் சொல்லியிருக்கேன் அதுலயும் கலக்கியிருக்கான். இப்போ இந்த பாட்டும் லவ் மூட்ல இருக்கிற பாடல்களும் கேட்டுட்டோம். அடிப்பாடல்களும் இருக்குல்ல. குத்துப்பாட்டா என்ன பண்ணிருக்காரு மனுஷன் அப்படின்ட்டு கேக்குறப்போ குத்துப்பாட்டு நான் இறக்குறேன், கேளுங்க. கடைசியா ஞானப்பிரியாக்கா எனக்கு மெசேஜ் பண்றாங்க, சுந்தரி கண்ணால ஒரு செய்தி பாட்டு பாடுறா அப்படின்ட்டு. அத பாடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பாட்டு அடிப்பாட்டா ஒண்ணு கேட்டு வந்துரும். நீ பொட்டு வச்ச தங்க கோடம் நீ மகுடம் ஆத்தா தோரமா வரிய, நான் பார்த்தா பார்க்காமலே பொரியா. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, கழுகும்னு ஏறுது கிக்கு இறக்கு. பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. பச்சை மிளகா அது காரம் இல்ல, என் மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல. எங்கிட்ட மோதாதே நான் ராஜாதி ராஜனடா, வம்புக்கு எழுகாதே நான் சூராதி சூரனடா. வேலை இல்லாதவன் தான் வேலை தெரிஞ்சவன் தான் வீரமான வேலைக்காரன், ரொம்ப நாடமான வேலைக்காரன். பாசமுள்ள பாண்டியரு பாட்டு கட்டும் பாவலரு, என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரியவங்க ஆசி. அத மகராசி அத ஊர் முழுக்க பேசி கொட்டு மேலும் கொட்டி வாசி அப்படின்னு வரும். இது எல்லாமே இளையராஜாவோட அடிப்பாடல்கள். செம்மையா கிழிச்செறிஞ்சிருப்பாரு இந்த பீட்ல. கை வந்த கலை இந்த பீட்ல வர பாடல்கள் எல்லாமே. கடைசியா முடிக்கிறப்போ இவனோட சாங் ஒண்ணு சொல்லணும்னு சொன்னேன்ல, ஹார்ட்கோர். அதுல ஒரு சோகமும் இருக்கும், ஒரு ஹோப்பும் இருக்கும் அந்த பாட்டு கேட்கிறப்போ. நன் அதர் தன் பறவையே எங்கு இருக்கிறாய். ஞானப்பிரியா கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு? ஞானப்பிரியா இருக்கீங்களா? இருக்கேன். எந்த சாங்? ரொம்ப நேரம் நான் தனியா பேசிட்டு இருந்தேனா, அதான். ஓகே, நீங்க பாடிட்டு இருந்தீங்க, நான் கேட்டுட்டு இருந்தேன். நான் பாடுறத கேக்குறதுக்கு நீங்க தான் இருக்கீங்களே, ரொம்ப சந்தோஷம். நல்லா இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. பறவையே எங்க இருக்கிறாய் சாங் கேட்டிருக்கீங்களா? சாரி, என்ன சொன்ன? பறவையே இவனோட மியூசிக்ல கற்றது தமிழ் அப்படிங்கிற ஒரு படத்துல ஜீவா நடிச்சிருப்பாரு. அதுல பறவையே எங்கு இருக்கிறாய் அப்படிங்கிற ஒரு சோகமான பாடல், தன்னுடைய காதலியை சந்திக்க போறப்போ அந்த ஒரு பாட்டு வரும். பறவையே எங்கு இருக்கிறாய், பறக்கவே என்னை அழைக்கிறாய். கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன். அது ஒரு ரொம்ப அருமையான ஹோப் உள்ள ஒரு சாங். உன்னோடு
போகின்ற தூரம் இதுடி தொடுவானம் போடவே அப்படின்னு இந்த பாட்டு வரும். எனக்கு இப்போ வரைக்கும் யுவன் சாங்னு கேட்கிறப்போ இளையராஜாவோ யுவனோ கான்ட்ரிபியூட் பண்ண பாடல்கள்ல இந்த பாடல் தான் ரொம்ப ஃபேவரட்டான சாங். ரொம்ப பேசிட்டோம், நிறைய இளையராஜா பத்தி நிறைய சொல்லிட்டேன். கட்சியா நீங்க கேட்ட சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி தானே கேட்டீங்க என்கிட்ட? ஆமா, இல்ல எல்லாத்த பத்தியும் பேசல, அந்த மூவி பத்தியும் பேசல, அந்த சாங்க பத்தியும் பேசல. அதுல இன்னொரு பாடல் ஒண்ணு இருக்கு, மணிரத்னமும் யமுனை ஆற்றிலே, ரொம்ப பெரிய பாடல். அத படத்துல தலைவன் ஷார்ட் பண்ணிட்டான். அதை அடுத்த ஒரு மணி நேரத்துல நம்ம அதை பத்தி பேசுவோம். அதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு பாட்டு இருக்கு, அதை நம்ம அடுத்ததுல பேசுவோம். ஓகே. ரொம்ப சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி அப்படியே நிக்கிறப்போ அந்த சன்லைட்ல மனுஷன் திரும்பவும் பாருங்க, அப்போ ஒரு பீச்சியம் போட்டுருப்பாரு, கேட்டிருக்கீங்களா? பிடிக்கும். நீங்களும் பணம் சேர்த்து பாடலாமே. நான் ஆரம்பிக்கிறேன் பாருங்க. உங்க அளவுக்குலாம் வராது. அடடா, இங்க அந்த அளவுக்கு பாடுற சிங்கர்ஸ் யாரும் பெருசா இல்ல. நீங்க இருக்கீங்க, நான் கேக்குறேன், பாடுங்க. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி, என்னையே உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக, நானுடைய பாட்டேன் நீங்கினால் மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே. நன்றி. அப்படியே பாடல்ல போட்டுட்டு இந்த இதை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி 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 ஃபார் ஆல் ஆஃப் அஸ். நான் உங்க ஆர்ஜி முக்கில. அதை வர எண்டு கிரெடிட் சொல்லுமா? நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிறது டிசி லைவ். வி கேர், வி ஷேர், வி ஆல் அண்ட் ஆர். தேங்க் யூ ஃபார் திஸ் எபிசோட். பாய். நல்ல பாடல்களா நீங்களே போடுங்க. இளையராஜா பாட்டுல உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ அதையே நீங்களே போடுங்கப்பா.